Hi friends, welcome to Chennai food. முட்டையை வச்சு அருமையான டேஸ்டான முட்டை கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முட்டை கறி பண்றதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். முட்டை கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் முட்டையை 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை கறி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சேருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துட்றேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேருங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அது வரைக்கும் நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் இறுகி வரும். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா இறுகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு அடுப்பில் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா நல்லாவே கொதிச்சிடும். கொதித்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொதிக்கிற தண்ணி நம்ம சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூடான தண்ணி சேர்த்ததுனால உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே நமக்கு சமையல் சீக்கிரம் ஆகணும்னா இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்து விட்ட தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா திக்காக கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து விட்டுடலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை கையில் வச்சுட்டு நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அருமையான முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முட்டை கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே டேஸ்டான முட்டை கறி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.